நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற கருத்து என்னென்னா, படிச்சுக்கிட்டு இருக்க சின்ன குழந்தைகளுக்கு தான். நீங்கள் பாடம் படிக்கிறது எப்படி படிக்கணும்னா, வாத்தியார் உங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரா, பாடம் நடத்திக்கிட்டு இருக்காருன்னா நீங்கள் அவர் வாயை மட்டும்தான் பார்க்கணும். அவர் எதை பேசிக்கிட்டு இருக்காரு, என்னத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு, எந்த தலைப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு வாயை மட்டும் பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு பேச்சு திறன் அதிகரிக்கும். அதே இது அவர் சாபிஸ் எடுத்து போர்டில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு, எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் கையை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். எதை பற்றி எழுதிக்கிட்டு இருக்காரு, எந்த தலைப்பை பற்றி எழுதிக்கிட்டு இருக்காரு, என்ன ஒரு அந்த எழுத்தில் என்ன ஒரு உச்சரிப்பு வருது அப்படின்னு நீங்கள் திரும்ப திரும்ப அவரை கையை கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு எழுத்தறிவு கூடுதலாக வரும். அவர் வாயை பார்த்தா உங்களுக்கு பேச்சு திறன் அதிகமாக வரும். அதே இது அவர் கையை பார்த்தா உங்களுக்கு எழுத்தறிவு அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டையும் விட்டுட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்குள்ள பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலோ, இல்லை உங்கள் சிந்தனை தன்னைத்தானே எதையா பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தாலோ உங்களுக்கு படிப்பறிவு, எழுத்தறிவு எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது. கவனத்தை ஒரே நிலையாக வச்சா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக ஒரு இதை நல்லா படிக்க முடியும். குழந்தைகள்லாம் நல்லா கவனமாக படித்து நல்லா பெரிய ஆளாகுங்க. நன்றி.